திருப்பூர் பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் போலீசார் நடத்திய விசாரணை 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்திருக்கிறது. தொடர்ந்து சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பேச்சாளர் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் தென்னிலவன். விவரங்களை பதிவு செய்ய. நிச்சயமாக. அதாவது சென்னை அசோக் நகர் பெண்கள் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் மூடநம்பிக்கை கருத்துக்களை பேசிய மற்றும் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியரை மிரட்டிய மகாவிஷ்ணு என்பவரை சைதாப்பேட்டை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தற்போது சிறையில் இருந்த அவரை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க 3 நாள் தற்போது எடுத்து நேற்றைய தினத்திலிருந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தற்போது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள இந்த பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்ற அறக்கட்டளையில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சரியாக 10 மணி அளவில் இந்த விசாரணையானது துவங்கியது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மகாவிஷ்ணுவிடம் இந்த அறக்கட்டளையில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் தான் இங்கே துவங்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட மகாவிஷ்ணு குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் இந்த அறக்கட்டளையை துவங்குவதற்கான காரணம் என்ன, மேலும் இதற்கான நிதி ஆதாரங்கள் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்தான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் உள்ளிருந்து பல ஆவணங்களும் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அறக்கட்டளை தொடர்பாகவும் இங்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தார்கள், அதே போல மிக விரைவில் அதாவது வெளிநாடுகளில் தனது அறக்கட்டளையின் கிளையை எவ்வாறு திறந்தார், அதற்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சைதாப்பேட்டையிலிருந்து அதாவது சைதாப்பேட்டை போலீசார் இங்கு நேரில் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணையானது தொடர்ந்து வருகிறது. அதே போல இங்கு வேறு ஏதேனும் முக்கிய புள்ளிகளுடன் அவர் தொடர்பில் இருந்தாரா, வெளிநாடுகளுக்கு அவர் எவ்வாறு அந்த கிளை அறக்கட்டளை திறக்க முடிந்தது, அதற்கு பின்புலத்தில் யார் இருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் தான் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அவரிடம் பல்வேறு கட்டங்கள், அதாவது யூடியூப்ல அவர் பதிவிட்ட வீடியோக்கள், அந்த வீடியோக்களின் பின்னணி என்ன என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது அவரது அந்த பரம்பொருள் அறக்கட்டளையில் வைத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை தொடர்ந்து வருகிறது. இந்த விசாரணை அதாவது இங்கு நிறைவடைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே திருப்பூர் மாவட்டத்தில் அவரது வீட்டிற்கும் அழைத்து சென்று அங்கேயும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தற்போது வரை பல்வேறு முக்கிய விஷயங்களும் ஆவணங்களையும் போலீசார் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.